ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். மறுபடியும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னால் உங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. ஆனால் விஷா பேர் எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்ற ஐடியிலேருந்து டெய்லி வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கண்டினியூவாக அனுப்புகிறீங்க. சாரிடா, சீரியஸாகவே என்னால் டெய்லி வீடியோ போட முடியறதில்ல. நானும் போடணும் அப்படின்னு நினைப்பேன், எப்படியாவது மிஸ் பண்ணிடுவேன். உங்ககிட்ட தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் இந்த இது பண்ணுறது இல்லாமல் பார்ட் டைமாக வீட்டில் இருந்தே வேறு ஒரு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலை, சமையல், அது இதுன்னு நமக்கு தூங்கவே சரியாக டைம் கிடைக்க முடியறதில்ல. எனக்கு நல்லாவே புரியுது உங்களோட லவ். அதே மாதிரி தான் உங்கள் எல்லார் மேலேயும் நான் ரொம்ப லவ் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு நான் ரிப்ளை உடனே பண்ண மாட்டேறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க. இனிமேல் சின்ன சின்ன கேள்வியாக கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோலையும் நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஆன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு 10 வயசு இருக்கிறப்பலேருந்து நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வளர்க்குறான். ஹீரோயினுக்கா ஹீரோ மேலே பயங்கரமான காதல். அவங்களுக்குள்ள ஒரு 13 வயசு வித்தியாசம் வேற இருக்கா. அதனால மட்டும் இல்லாம ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹீரோயினை அவாய்ட் பண்றான். அது என்ன, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் ஸ்டோரி. சோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லைங்க, அந்த ஹைப் பட்டனையும் மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வெண்டி. இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அப்ராட்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி நியூஸ்ல கேக்குறா. அதை கேட்ட உடனே அவ பயங்கரமா கோவப்பட்டு டென்ஷன் ஆகுறா. சின்ன வயசுல யாரோ ஒருத்தர் சொன்னதை கேள்விப்பட்டேன். அதாவது இந்த மாதிரி ஒரு நெருப்பு முன்னாடி நின்று நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டா அந்த கடவுள் நமக்கு கேட்கறத வரத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இப்போவும் நான் அதே தான் நினைக்கிறேன். எனக்கு அவன் வேணும், கண்டிப்பா எனக்கு அவன் வேணும் அப்படின்னு நினைக்கிறா. கேள்விப்பட்ட 2 நாள்லயே ஹீரோயின் மறுபடியும் கிளம்பி சைனாக்கே வந்துடுறா. ஹீரோயின் வரான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி நின்னவ வந்த உடனே ஹே பேபி அப்படின்னு கூப்பிடுறாளா. ஹீரோ வேகமா திரும்புறா. இவளுக்கு ரொம்ப திமிரு, இவ திருந்தவே மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேர் ஹோ. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற? உனக்கு நல்லாவே தெரியும் நமக்குள்ள பெருசா எந்த ஒரு உறவும் கிடையாது. நான் உன்னை ஸ்பான்சர் பண்ணேன், அவ்வளவுதான். அதை தவிர உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அது உன்னோட ஒப்பீனியனே தான் தவிர என்னோட ஒப்பீனியன் அது கிடையாது. நமக்குள்ள ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்கு, அதை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாளா. ஹீரோ எப்படியாவது இவளை அவாய்ட் பண்ணணும்ன்றதுல தீவிரமா இருக்கான். இவங்க தான் ஹீரோவோட அம்மா. உள்ள ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். வந்த உடனே ஏண்டா ஏதோ அனாதை பொண்ணு கூட்டிட்டு சோறை போட்டு வளர்க்குறேன்னு சொன்னேன், இப்ப வரைக்கும் அவளை கூடியே வச்சுக்கிட்டு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க, உன்னை என்னதான் பண்றது, நம்ம பேரு தான் கெட்டு போகுது இதனால அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஹீரோயின் எல்லாமே பழகி போயிடுச்சு போல அவளுக்கு. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் திட்டுவாங்க போல. அப்பவும் போயிட்டு ஹலோ ஆன்டி அப்படின்னு சொல்றா. ஹீரோ ரொம்ப கேஷுவலா நீ வான் உன்னோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். எவ்வளவு ஒருத்தி 10 வருஷமா கூட்டிட்டு என்னவோ நம்ம வீட்டு குழந்தைய நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். இவளுக்காக எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பேருக்கு மானம் எல்லாம் போயிட்டு இருக்கு இவனால அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நான் அப்ராட் போனதுல இருந்து நீங்க என்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசித்து பாத்தீங்களா இல்லையா? எனக்கு ஒரே ஒரு போன் கூட பண்ணலையே அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா. எனக்கு அதுக்கெல்லாம் சுத்தமா நேரம் கிடையாது. அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதை சொன்ன உடனே அப்படியே கையை போட்டு அவளை கிள்ளிக்கிறா. இருந்தாலும் சிரிச்சபடியே கண்டிப்பா அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டே கொடுப்பேன் கல்யாணத்துக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், உண்மையாவே சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க என்ன கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்ல, என் மேல எந்த விதமான காதலி இல்ல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை போக விடாம நிறுத்தி கேள்வி கேட்கிறா. இவன் அப்படியே பதறி போயிட்டு நின்னுகிட்டு இருக்கான், பதிலே சொல்லாம. அதுக்கு உடனே நீங்க சீக்கிரமா சாப்பிட வாங்க, கீழே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ சொல்றா,
என்னது இது, நீங்க சொல்றது வேறையா இருக்கு, ஆனா உங்க ஹார்ட் சொல்றது வேறையா இருக்கே, எதுக்காக இவ்வளவு வேகமா உங்களோட ஹார்ட் துடிக்குது அப்படின்னு கேக்குறா. சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே சாப்பிடறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா ஹீரோயினோட மனசை பொறுத்த வரைக்கும் நீ என்னை எவ்வளவு விரட்டினாலும் சரி நான் மட்டும் போறதே இல்ல அப்படின்னு நினைக்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்கா என்னன்னு தெரியல, இவன் வந்து மாத்திரை சாப்பிடுறான், கை காலெல்லாம் உதறல் எடுக்குது. ஹீரோவோட அம்மா ஹீரோயின் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி 32 வயசு ஆயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு எந்த நேரமும் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு வேலையாவே சுத்திக்கிட்டு இருக்கலாம், அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் என்ன பேசுறா அப்படின்னா, ஏன் ஆண்டி பொண்ணுங்கள்லாம் ஸ்மார்ட்டா இருக்கக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அதுல அவங்கெல்லாம் வந்து சிறந்து விளங்கவே கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ எம்மா நீ வாயை மூடிட்டு சும்மா இரமான்ற மாதிரி பார்க்குறான். இப்போதான் அதே நேரத்துக்கு குவின்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்லையா, அவளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவ வரும்போதே கை தட்டிட்டு வரா. சான்ஸே இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்றா. அம்மா வந்து காண்டாயிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இந்த கும்பல்ல யாரையும் எனக்கு பிடிக்கலன்னு ஹீரோயின் சேஸ் பண்றதுக்காக வரல. அந்த டைமுக்கு குவின்சி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால நான் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுக்கிறா. அதிர்ச்சியில ஹீரோயின் அப்படியே ஒயின் கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடுறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, அந்த அளவு ஷாக் ஆயிடுறா. ஹீரோக்கும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சாரி கை வழுக்கிடுச்சு தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் குவின்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு குவின்சி என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, இது பாரு இப்போ நான் சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவ்வளவுதான் லவ் பண்றேன்னு சொல்லி, இப்ப கூட வந்து நம்ம அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம், நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ முடியவே முடியாது, எதுவா இருந்தாலும் அது என்னுடைய போகட்டும், என்னுடைய பொதஞ்சு போகட்டும், கண்டிப்பா வந்து நான் சொன்னேன் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே அவ என்னை வெறுத்துருவா, அதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். நீ என்னதான் பண்ற என்ன பேசுற அப்படின்னு எனக்கு கொஞ்சமும் புரியல, என்னோட பிரச்சனை எனக்குன்னு பார்த்தா உன்னோட பிரச்சனை உனக்குன்னு இருக்கு அப்படின்னு குவின்சி சொல்றா. குவின்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருக்கா, பட் ஆனா அவங்க வீட்டுல 2 பேர் வீட்லயுமே வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கல. அந்த பையனோட குழந்தை தான் இவளோட வயிற்றுல வளருது. ஸோ இவங்க 2 பேரும் ஒருத்தரோட சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் 8 வயசு இருந்த ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. அவ வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதோ ஒரு அப்பா வந்து அவரோட பையன் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நெருப்பை பார்த்து நமக்கு தேவையானதை வேண்டிக்கும் போது கடவுள் உடனே நமக்கு தருவாருன்னு சொல்லி. ஹீரோயினுக்கு யாருமே இல்லை. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ ஓடி வந்து அவங்க கீழே போட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த நெருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு, கடவுளே என்னை காப்பாத்துறதுக்கு நீ வா, இல்லைன்னா யாரையாவது அனுப்பு அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு உடம்பு முடியாம போனதுல அவ யாரு என்னன்ற எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு இருக்கா. இவ யார்கிட்ட இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, சைல்ட் டிராபிகிங் பண்ற 2 பேர்கிட்ட தான் இவ மாட்டிக்கிட்டு இருக்கா. இவனுங்க இப்போ ஒரு குழந்தைய கிட்னாப் பண்றதுக்காக இவளை வச்சுதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை போய் பேசி ஃப்ரெண்ட் ஆகி எப்படியாவது கூட்டிட்டு வர சொல்லுவோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம தூக்கிக்கிட்டு வேற ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து ஹீரோ 22 வயசுலயே அவங்க அப்பா இறந்ததோட அவன் பெரிய பிசினஸ் மேன் ஆயிருக்கான். அவங்க அப்பாவோட பிசினஸை எடுத்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனை வந்து பயங்கரமா எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, ஓடி போய் டேடி அப்படின்னு கட்டி பிடிச்சி நிக்கிறா. என்னது 22 வயசு பையனுக்கு இத்தனை வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு எல்லாருமே வந்து பயங்கரமா ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 2 கிட்னாப்பர்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு பார்த்தா, அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க குழந்தைக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, எல்லாத்தையும் மறந்துட்டா, அது மட்டும் இல்லாம வந்து எல்லாரையும் பாக்குறவங்க எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுவா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவளை இழுத்துட்டு போறாங்க. நீயாவது என்ன காப்பாத்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கதறிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை தனியா கொண்டு போயிட்டு இதுக்கு மேலே இவளை உயிரோடு வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு கத்தி எடுத்து கொடுத்த போறானுங்க. பார்த்தா ஹீரோ வந்து தடுத்து நிறுத்துறான். ஆக்சுவலா வந்து ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாரான். இப்ப மறுபடியும் வந்து பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு,
நைட்டு இல்லைன்னா உனக்கு ஒழுக்காவே தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பால் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுது. நைட்ல எப்பயுமே இவ வந்து பயந்து எழுந்து அழும்போது ஹீரோ வந்து அவளுக்கு பாலை கொடுத்து தூங்க வைப்பான். ஆனா ஒண்ணு மட்டும் கிளியருங்க, ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்கு. பட் ஏதோ ஒரு காரணம் அவனை தடுக்குது. அவ வந்து நம்மள வெறுத்துருவா அப்படின்னு மனசுக்குள்ள இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்த உடனே ஹீரோவோட அம்மா வந்து கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உன்ன மாதிரி அனாதைக்கெல்லாம் கட்டி வச்சிருக்க சத்திரமா இது, நீ பாட்டுட்டு வர நீ பாட்டுட்டு போற, உனக்கு வந்து இன்னும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்கச்சக்கமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்பயும் இவங்க இப்படிதான் ஹீரோவை ரொம்ப திட்டி சண்டை போட்டு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. அவளை கொண்டு போய் நீ வீட்டில் நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு அப்பாவையும் எப்பயும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. ஆனா அந்த குழந்தைய நான் நம்பி கூட்டிட்டு வந்துட்டேன், அவள் நம்பிக்கையை என்னால கெடுக்க முடியாது, அவ படிக்கிற வரைக்கும் அவளை நான் தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சின்ன வயசுல அவளோட பேர் கூட அவளுக்கு ஞாபகம் இல்லாம தான் இருந்திருக்கும். ஹீரோ தான் இவளுக்கு பேர் எல்லாமே வச்சிருப்பான். இவளோட பேரு ஹென்னா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹீரோயின் 2 வருஷமா அப்ராட்ல இருந்தா இல்லையா, அது வரைக்கும் இவங்களால பார்த்துக்கவே முடியல. இப்போ வந்ததுக்கு அப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியல. இப்போ தாண்டி எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு, 2 வருஷமா நான் ஆவி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன், நீ இல்லாம பாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹென்னா பார்த்தோம் இல்லையா, அவனோட சொந்த அண்ணங்காரன் தான் இவன். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றான். பட் ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக அவளை அவாய்ட் பண்றான்னு. ஏண்டா அந்த சின்ன பொண்ணை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு வயசாயிடுச்சு, அவ சின்ன பொண்ணா இருக்கா, உன்னால சில விஷயம்லாம் முடியாது, கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு நம்ம என்ன இருக்கா இல்லையா, அவளுக்குமே ஹீரோயினை பத்தின விஷயம் எல்லாமே தெரியுது. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன கேட்கறான் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் ரொம்ப நாளா இந்த ஊர்லயே இல்ல, எனக்கு ஒரு வீடு மட்டும் வேணும், அவங்க அம்மா செம திட்டுது என்ன அப்படின்னும் போது அந்த கேள்வியை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கா இவ. ஹீரோயினுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவள் ஃபோட்டோகிராஃபி தான் படிச்சும் இருக்கா. இப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, நீ அதிகமாக மட்டும் சோகத்தில் குடிக்காத, தயவு செஞ்சு குடிக்காத, அதுக்கப்புறம் அவன் இருக்கான் இல்லையா ஹீரோ, நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்து குடிக்க வச்சு கெடுத்துட்டேன் அப்படின்னு என்ன பிடிச்சி திட்டுவான் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏண்டி அவன் என்ன பெரிய சூர்யா, அவன் கெடுக்கிறான் பிச்சது பையன், எனக்கு அவனெல்லாம் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேனாத்திக்கிட்டே வெளியில் வரா. கரெக்டாக ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்து ரூமில் தான் இருந்திருக்காங்க. விட்டா ஃப்ரெண்டுக்காரிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. ஐயோ போச்சு, என் அண்ணன்காரங்கிட்டையும் இவங்கிட்டையும் மாட்டிக்கிட்டோமே, செத்தோம், இதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறானுங்களோ புரியலையே அப்படின்னு பயப்படுறா. இவ ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா விடாம போய் ஹீரோவை செமையா கொஞ்சிக்கிட்டு இருக்கா. செல்லக்குட்டி, நீ எப்பவுமே எப்படி இவ்வளோ அழகா இருக்க, உனக்கு வயசாயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அரை கிழவன் ஆயிட்டனும் தெரியும், ஆனா நீ மட்டும் எப்படா இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காளா. இதை பார்க்குற ஃப்ரெண்டும் அண்ணங்காரனும் 2 பேரும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல இன்னும் லேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இவ என்னென்ன பேசுவான்னு தெரியல அப்படின்னு அப்படியே அவளை வாரி தூக்கிக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். ஏண்டி நீ குடிக்கிறது இல்லாம அவளையும் கூட்டிட்டு வந்து ஏண்டி வாங்கி கொடுக்குற, என் உயிரை வாங்குவாண்டி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். இங்க பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா ரோட்லயே இறங்கி பயங்கரமா சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. சடனா அவளுக்கு மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. உடனே ஹீரோ கிட்ட கேட்குறா, எதுக்காக என்னை வெறுக்கிற, ஏன் என்னை ஒதுக்கி தள்ளுற, நான் உன்னை ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையாவே உன்னை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண் கலங்கி அழறாளா. ஹீரோவால் அதை தாங்கிக்கவே முடியல. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஒரு பழைய விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா தான் இவரோட கம்பெனியில் வேலை செஞ்ச ஒருத்தர் வந்துட்டு கம்பெனியில் பண ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அவர் அங்கே மாடியிலேருந்து விழுந்து அங்கேயே செத்து போயிருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சின்ன பையனா இருந்திருக்கான். இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் ஃபோன் பண்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அடிச்சு பிடிச்சி என் தங்கச்சி கிட்ட இருந்து எப்படியோ விஷயத்த வாங்கிட்டேன், ஹீரோயின் வந்து தனியா வீடு பாக்குறாளாம், அவ உங்க வீட்டை விட்டு வெளியில போக போறாளாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோக்கு மறுபடியும் கை காலெல்லாம் உதறல ஆரம்பிச்சிருதா. உடனே மாத்திரை எடுத்து சாப்பிட்றான். அதோட மறுநாள் நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் காட்டுறாங்க. எதிர்க்கையே பார்த்தா கொஞ்சம் ஹீரோவும் நடந்து வராங்க. நான் எனக்கான ஒரு இடத்த பார்த்துட்டேன், இனிமே உங்களையும் உங்க அம்மாவையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நானே இனிமே என்னோட லைஃபை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு ஹீரோயின்னு விட்டு கொடுக்கவே முடியல, மனசே வரல, அவ இங்க இருந்து போகாதுன்னு சொல்லணும்னு தோணுது. அப்ப கரெக்டா குவின்சி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு வெட்டிங் போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, அது எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றா. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா.
ஹீரோ போகாத அப்படின்னு சொல்லலாம்னு பாக்குறானா, ஆனா அதுக்குள்ளேயே குவிஞ்சு என்ன பண்றான்னா படிச்சு தடுத்து நிறுத்திடுறா. இப்ப நீ வந்து அவளை நிறுத்திட்ட அப்படின்னா கண்டிப்பா உன் லைஃப்ல இருந்து அவ போக மாட்டா, கொஞ்சம் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அவ நினைச்ச மாதிரி தனியா வந்துட்டா. இப்போதைக்கு அவளுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணணும், அந்த ஸ்டுடியோல அவளுக்கு தேவையான காசு சம்பாதிக்கணும். ஹீரோயினும் மறுநாள் வந்துட்டு அவ ஸ்டுடியோவை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் கஸ்டமராகவே வந்து ஹீரோவும் குவென்சியும் தான் வராங்க. குவென்சி என்ன பண்றான்னா ட்ரெஸ்ஸை ட்ரை பண்றதுக்காக போயிருக்கா. அந்த நேரம் ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து பேசுறா. உண்மையாவே சொல்லு, நீ இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள்லயே நிறுத்திடுவதானே? இந்த கல்யாணம் உனக்கு நடக்காது, அது உண்மைதானே? எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா எதுக்காக இந்த வாய் பொய் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றானா. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு இவ கேக்குறா. தயவு செஞ்சு என் மேல வந்து கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி ஹீரோ ஒரு தள்ளுறா. உடனே விழ போறவளையும் அவனை பிடிச்சிடுறான். கரெக்டா அதே நேரத்துக்கு தான் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு குவென்சி வெளியில வரா. இதுங்க கண்டிப்பாவே மாறாதுங்க போல இருக்குன்ற மாதிரி பாக்குறா. அன்னைக்கு நைட்டும் வந்து பார்த்தா ஃப்ரெண்டும் ஹீரோயினும் போயிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட மனசை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை லவ் பண்றான்றதுல 100% உறுதியா இருக்கா. ஆனா குவென்சி தான் பிரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியடி, நீ இன்னமும் அவரையும் எப்படி லவ் பண்ணுவ அப்படின்னும் போது ஹீரோயின் அதை பத்தி பேச விரும்பல. நான் அவனை விரும்புறேன், அவ்வளவுதான், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோயின் வெளியில போறாளா, பார்த்தா பக்கத்து ரூம்லயே வந்து குவென்சியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட குழந்தைய வந்து அவனோட குழந்தைன்னு எப்படி நீ சொல்லுவ, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் என்ன பண்றானா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோ வரான். ஹீரோ வந்ததை பார்த்த உடனே இவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே இரு போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரும் அந்த விஷயத்த தான் பேசிக்கிறாங்க. அப்போ குவென்சி என்ன சொல்கிறா அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் தான் அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் என்னை விட்டு விலகி போகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கல்யாணத்தையே நீ ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஹீரோ என்ன பண்ற, நீ பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு தள்ளி விட்டுறான். ஆனா மறுபடியும் ஹீரோயின் கிஸ் பண்றா. ஆனா இந்த வாட்டி ஹீரோவால தள்ளி விட மனசு வரல. எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா எனக்கு இது போதும், என்னோட காதல் மட்டுமே போதும், நான் ஒன் சைடாவே வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. ஆனா ஹீரோ தடுத்து நிறுத்துறான். என்னை விடு, இப்பதான் என்னோட ஃப்ரெண்டு வந்து பாய்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கா, நான் போய் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஹீரோயினை தூக்கிக்கிட்டே போறான். ஹீரோயின் தங்கியிருக்கா இல்லையா, அங்க கொண்டு போய் விடும் போது என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறா. ஆனா ஹீரோ வந்துட்டு எதையோ பார்த்து பயப்படுறான். என்னடா பார்த்து பயப்படுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து எங்களை கொன்னது போதாதா, எங்க பிள்ளையும் நீ கொல்ல போறியா, அவ வந்து உன்னை வெறுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதை பார்த்துதான் பயப்படுறான். எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்காது, நான் உன்னை அந்த மாதிரியான இதுல பார்க்கவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்பதான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கறான். என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஃபாரினுக்கு போனா இல்லையா, அப்பவே வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா ஹீரோவை விட்டு பிரிஞ்சதுல இருந்து அவ வந்து மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கான். ஹீரோ அங்கிருந்து இன்னும் கிளம்பவே இல்லை, கீழே தான் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பேப்பர்ல வந்துட்டு ரத்தத்திலேயே வந்து அவன் என்ன இன்னமும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அல்லறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ ஓடுறான். பார்த்தா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு திறந்து பாக்குறா. பார்த்தா இவ என்ன பண்ணிருக்கானா கையை அறுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு கொஞ்சமா ஃபீலே பண்ணல, செம்ம திட்டுறான். இப்போ என்ன, நீ என்ன மிரட்டுறியா, செத்து போயிடுவேன்னு, நான் அங்க இருக்கவே வந்து உன்னை காப்பாற்ற முடிஞ்சிருந்தது, நான் காரை எடுத்துட்டு போயிருந்தேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பா உன்னை காப்பாத்திருக்க முடியாது, நான் நாள் அழுதுருப்பேன், அதுக்கப்புறம் உன்னை மறந்துட்டு என் வேலையை பார்த்து போயிருப்பேன், உன்னால உன்னையே காதலிக்க முடியல, உன்னால உன்னையே வந்து பாத்துக்க முடியல, நீ என்னை எப்படி உண்மையா காதலிப்ப, நீ என்னை எப்படி பார்த்துப்ப, இனி அந்த வார்த்தையை சொல்லிட்டு என் பக்கத்துல கூட வந்துடாத அப்படின்னு சொல்லி கோவமா அங்க இருந்து போயிடுறான். அவன் தான் திட்டிட்டு போனா அப்படின்னு பார்த்தா அடுத்த ட்ரிப்புக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டா. அவ பங்குக்கு அவ திட்டிக்கிட்டு இருக்கா. ஏய் இப்ப தாண்டி பயங்கரமா திட்டு வாங்கினேன், கொஞ்சம் கேப் விடு, எனக்கான ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கு, அவனுக்கு இன்னும் என் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ உண்மையாவே பைத்தியம் தான் பிடிச்சிடுச்சு உனக்கு, நீ இதுக்கப்புறமும் விளங்கவே மாட்ட சொல்றேன் பாத்துக்க அப்படின்னு திட்டுறா. ஹீரோக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா இவனுமே வந்து மென்டலி எஃபெக்ட் ஆயிருக்கான். எதனால அப்படின்னா ஹீரோயினோட அப்பா கண்ணெதிர்க்கே விழுந்து செத்தார் இல்லையா, அப்பல
இருந்தே வந்து இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் வந்து ஹீரோயினோட அப்பா தான் அவரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு அந்த வியாதியே முத்தி போயிடுச்சு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது மட்டும் தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்ல, முடியவே முடியாது டாக்டர், என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அவளை நான் என் கூடயே வச்சுக்கிட்டேன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன வெறுத்துருவா இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு ஃபீல் பண்றான். டாக்டரை பார்த்துட்டு வெளியில வந்த ஹீரோ வந்துட்டு அப்படியே வயிற்ற பிடிச்சிக்கிட்டே அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறான். பக்கத்துல ஃப்ரெண்டு தான் இருக்கான். பார்த்தா அவனுக்கு வயிறெல்லாம் புண்ணா போயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான மாத்திரை சாப்பிட்றான் இல்லையா, அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. அதனால தான் இவனுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. இப்பதான் ஹீரோயின் வந்து முறை எப்போ வந்து அவளோட காதல ஹீரோ கிட்ட சொன்னா அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினோட 18வது வருஷ பர்த்டே அன்னைக்கு ஹீரோ கிட்ட ஒரு பொக்கே கொடுத்து, நான் உங்களை காதலிக்கிறேன், நான் இனிமே உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட அந்த நிமிஷமே வந்து ஹீரோ அவனோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, இதுக்கு மேலேயும் இவ இங்க இருக்கக்கூடாது, உடனே அவளுக்கு அப்ராடுக்கு அனுப்புற பிளானை பாரு அப்படின்னு சொல்லிடுறான் ஃபோன் பண்ணி. ஹீரோயின் கெஞ்சிரா, நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் வயசுக்கு மீறி நடந்துக்கிட்ட, அதனால மரியாதையை என் கையை விடு, நீ இப்பவே ஊரை விட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்பல் பண்ணி ஊரை விட்டு அனுப்பியிருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹாஸ்பிட்டல்ல ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூம்ல 2 பெட்டை போட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் ஒரே ரூம்ல விட்டுறான். இவ சும்மாவே இருக்க மாட்டா, நீ கோவப்படும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மொத்தமா கொடுத்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்க்கு கொஞ்சம் அங்க வந்துடுறா. உண்மைதான், நான் எதையும் மறைக்கவும் விரும்பல, உன்கிட்ட போய் சொல்லவும் விரும்பல, நான் இவனை வந்து பல வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், இவனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, நீ கொண்ட நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி குவின்சி எதிர்க்கே சொல்றா. ஹீரோயின் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குவின்சியை ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு வரா. அங்க பார்த்தா காஃபி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற ஏதோ ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்குறா. குவின்சிக்கே வந்துட்டு இவ என்னடா நம்ம மேல அக்கறை காட்டுறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. குவின்சி லவரோட பேசிக்கிட்டு இருந்தது தான் இவ எல்லாத்தையும் கேட்டுட்டா இல்லையா, என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. எப்படி நீங்க 2 பேரும் சேர முடியாதுன்ற சூழ்நிலையில இருக்கீங்களோ அதே மாதிரி சூழ்நிலையில தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதுக்கு மேல வேற எதுவும் என்ன கேட்காது, இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி குவின்சி கிளம்புறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் உன்கிட்ட பெட் வச்சு சொல்றேன், நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், ஆனா அவனே இந்த கல்யாணத்தை நிறுத்துவான் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்றா. அதாவது நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோ, குவின்சியோட லவ்வரு, அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெக்கேஷன் போறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு தர்ம சங்கடமான நிலைமையா தான் இருக்கு. ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பாக்குறாங்க, யாராலையும் சரியா சிரிக்க கூட முடியல. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளும் அவங்க அண்ணங்காரனை மட்டும் ஈனு பல்ல காமிச்சிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு கூட ஒருத்தர் டைரக்டா பேசிக்காம இன்டைரக்டா வந்துட்டு டபுள் மீனிங்லயே தீட்டிக்கிறாங்க. மத்தாப்பெல்லாம் வச்சு எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஹீரோ கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்ன விஷ் வேணுமோ அதை நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி கடவுள் வந்துட்டு நான் வேண்டது எனக்கு கொடுத்துட்டாரு, அதை நிரந்தரமா வச்சுக்கணும், அது மட்டும் தான் என்னோட ஒரே விஷ் அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, சடனா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நாளைக்கு வந்து நம்ம வீட்டுல ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு, அப்படியே பக்கி மாதிரி வந்து நிக்காத, தயவு செஞ்சு வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்களோட தராதரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து நில்லு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாருடி, அந்த பொம்பளை வந்துட்டு உன்னை எதுக்குமே மதிச்சு கூப்பிடாது, இப்ப கூப்பிடுறா அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பெரிய ஆப்பா ரெடி பண்ணி வச்சிருப்பா, தயவு செஞ்சு உஷாராயிரு அப்படின்னு சொல்றா. ஏண்டி உனக்கே இவ்வளவு புரியுதுன்னா இது எனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் 2 பேருமே தான் போறாங்க. அங்க போனா இவ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு மங்கூஸ் மண்டையனை கூட்டிட்டு வந்துட்டு, இதோ இவ கூட தான் நான் உனக்கு பிளைண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோயின் அந்த பொம்பளை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு தயங்கிக்கிட்டே கையை கொடுக்குறாளா. ஆனா ஹீரோ விடுவானா என்ன, எப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, ஏன் உங்ககிட்ட காசு எதுவும் இல்லையா, நான் மேட்ரிமோனி எதுனா பார்த்து அதுல பொண்ணு தேட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை செம்மையா கையை பிடிச்சி நசுக்கி விட்டுடுறான். அதே மாதிரி, அம்மா உங்களுக்கு என்ன நம்ம பிசினஸ்ல இருந்து வர வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கா, பத்தலையா, எப்பல இருந்து நீங்க புரோக்கர் வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறான். நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்காளா, அங்க மங்கூஸ் மண்டியா இருக்கான் இல்லையா, லேடிஸ் ரெஸ்ட் ரூம்க்கு கூட பின்னாடியே போயிடுறான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக பொம்பளைங்க பாத்ரூம்க்கு உள்ள வந்த அப்படின்னும் போது, அங்க வந்ததானே நான் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வழியிறான். உனக்கு என்னை பத்தி யாரு என்ன ஏதுன்னு தெரியாதுல்ல, ஹீரோவாவது உன் கையை பிடிச்சிதான் நசுக்குனா, ஆனா நான் வந்து உன் கண்ணை நோண்டி உன் கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா.
ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து பார்ட்டி ஹாலுக்கு வெளியில வரும்போது கால் ஸ்லிப் ஆகி விழ போறா. இப்பதான் நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேர் வந்து வான். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவனுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் தான். இவன் வந்து ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரு மச்சத்தை பார்த்துட்டு ஹீரோயினை இவன் யோசித்து பார்க்கறான். ஹீரோயினை நல்லாவே இவனுக்கு தெரியும் போல. ஒரு நிமிஷம்னு சொல்றதுக்குள்ள அவ அங்க இருந்து போயிடுறா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா குவென்சி கிட்ட ஹீரோவோட அம்மா செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நீ எதுக்கடி வந்த, எதுக்கடி மானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு. அதுல அவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு வயிறு வலி வந்துடுது. அவ வேற பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா. ஹீரோ தான் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். குவென்சியோட லவர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா, நீ தான் அவளை யூஸ் பண்ணிக்கிட்ட, அதனாலதான் இவ இந்த நிலைமையில இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவப்படுறான். அதுக்கப்புறம் தான் டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. பார்த்தா வந்து அவளுக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகலை போல. அப்போவும் அவள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தயவு செஞ்சு நீ இங்கே வராத, என் விஷயத்துலேயே தலையிடாத, அவங்க 2 பேர்கிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேளு, அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க, இதுக்கு எதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மாவை பார்த்தல, எங்கள் அம்மா எந்த அளவுக்கு வேணாலும் பண்ணுறதுக்கு தர இறங்கி போவாங்க, ஆனால் தயவு செஞ்சு உனக்கு அந்த நிலைமை வந்துடவே கூடாது, என்னை மறந்துடு, உன் மனசை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்னால் முடியவே முடியாது, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ என்ன சொன்னாலும் சரி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்னை வெறுத்துருவ, எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னும் போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. நான் ஏன் உன்னை வெறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி போய் தூங்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு தள்ளத்துக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் ஹீரோயின் விடமாட்றா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, இது நடக்கக்கூடாது அப்படின்னும் போது எதனால இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா இல்லாம இருக்க இல்லையா, அதுக்கு என் குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாண்டா நான் உன்னை கொலை பண்றதுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து நச்சுக்கணும் அப்படியே அவன் நெஞ்சிலேயே கொத்திடுறா. உண்மையாவே என்ன வெறுக்கிறியா நீ அப்படின்னு சொல்றான். கனவு முடிஞ்சு ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான். ஹீரோயின் ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாம இருக்கா இல்லையா, அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, நீ இங்கேயே வந்து நான் சொல்ற டாக்டரை பாரு அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றது ஹீரோயினுக்கு புரியுது. நமக்கு வான்னு ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா, இப்போ அவனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து வீட்டில இருந்து காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கரெக்டா பார்த்தா அவன் வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ நோட் பண்ணிட்டு யார் அவன் அப்படின்னு கேட்கும் போது, ரொம்ப நேரமா ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, காரை நிறுத்தணுமா அப்படின்னு ஹீரோவோட செக்ரட்டரி கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அதுக்குதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நேற்று தான் நான் பார்ட்டியில அவரை பார்த்தேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல, ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறான். இப்பதான் வேனோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஹீரோயினை வச்சு இவங்க நிறைய குழந்தைங்களை கடத்துறாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் தான் நம்ம வேணுமே. ஹீரோயினோட மச்சத்தை பார்த்து தான் வந்து அவன் ஹீரோயின் தான் அந்த குட்டி பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிருப்பான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போயிருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு சங்கடமாவே இருந்திருக்கும், இவனை வித்துருவாங்களேன்னு சொல்லி. அதனால இவன் தப்பிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஹீரோவை ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோ வந்து ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பா ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதுனால தானே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. உண்மையாவே பார்த்தா இவனோட அப்பாவும் இவங்க ஃபேமிலியிலையும் தான் சேர்ந்தவங்க ஃபோர்ஜரியே பண்ணியிருக்காங்க. அந்த பழியை தூக்கி ஹீரோயினோட அப்பா மேல போட்டுட்டாங்க. அதனால அவர் அது தாங்க முடியாம குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்ற விரக்தியில தான் சூசைட் பண்ணி செத்துருப்பாரு. அந்த கவலையிலேயே 2-3 மாசத்துலயே அவங்க அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அனாதை ஆயிடுறா. அப்போ வந்து அவங்க அப்பாவோட சொந்தக்காரவங்க ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு நான் வளர்க்குறேன்னு பொய்யா சொல்லி அவங்க தான் வந்து இந்த ஆளுங்க கிட்ட வித்துருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. இவன் வேனை பத்தியுமே வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் ஆல்ரெடி. ஹீரோயின் வந்துடுறாளா, வந்த உடனே டக்குன்னு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறான். இதுக்காக இப்போ இவனை பத்தி எல்லாம் விசாரிக்கிற, எனக்கு அவனை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, உனக்கு சுத்தமா அவனை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லையே, எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. இப்ப நீ எங்க போற அப்படின்னும் போது, என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா அதிகமா குடிக்காத அப்படின்னு சொல்றான். அதிகமா நான் குடிப்பேன், கண்டிப்பா குடிப்பேன், அப்பதான் நீ வந்து என்னை பிக்கப் பண்ணுவ கரெக்டா அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, லொகேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறான்.
ஹீரோயின் போன உடனேயே வந்துட்டு இவனுக்கு பயங்கரமா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. வேக வேகமா வந்து மாத்திரை எடுத்து போடுறான். இவனால ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லாமையும் இருக்க முடியல. இப்ப அவனால சொன்னாவும் எங்க அவ வெறுத்துருவாளோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறான். நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வேனை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். எல்லாருமே நீயா நீயா அப்படின்னு ஒரு ஷாக்கிங் மொமெண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், உங்க 2 பேருக்கும் எப்படி ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்ற விஷயம் தான் எனக்கு தெரியவே இல்லை. அவன் வந்துட்டு நீ என்ன காப்பாத்தினே, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்றா, எனக்கு நீ என்ன சொல்றேன்னே தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீவர் வந்தது, அதனால நான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா இவளுக்கு நம்மள சுத்தமாவே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஃப்ரெண்டுக்காரி தெளிவா நோட் பண்ணிடுறான், அவனுக்கு வந்து ஹீரோயின் மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. கண்டிப்பா அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவன் உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படியே ஹீரோயினையே பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடியே வேன் ஓடி வரான். அதை பார்த்த ஹீரோக்கு செமையா அப்செட் ஆயிடுது. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட கான்டாக்ட் நம்பர் கூட, நம்ம இவ்வளோ பழகிட்டோம், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்டா இல்லைன்னா எப்படி அப்படின்னு ஹீரோயினோட வீசாட் நம்பரை வாங்கிக்கிறான். ஹீரோ அங்க பக்கத்துல வந்துடுறான். வந்த உடனே வந்துட்டு இவன் நல்லபடியா தான் ஹீரோ கிட்ட பேசுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு டைம் ஆச்சு, இப்ப எதுக்கு இவன் கிட்ட நம்பர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு ரஃபா பேசுறான். வேன் உஷாராயிடுறான். இதுக்கு மேல நம்ம இங்க நின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன், நம்ம பேசலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ செம்ம கடியில, உன் கேர்ள் ஃப்ரெண்டை தானே பாக்கிறதுக்கு வந்து இவனை எப்படி நீ பார்த்த அப்படின்னும் போது, இவனை நான்லாம் கூட்டிட்டு வரல, உன் ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்தான். அவங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர் ஆக போறாங்களாம், ஏதோ வந்து கொலாபரேட் பண்ணி பிசினஸ் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வேனோட அக்காவை காட்டுறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு, நான் இவ்வளவு நாளா ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றான். ஆனா அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவ தான் வந்து உன்னை கொலை பண்ணவே ட்ரை பண்ணா, ஏதோ நீ உயிர் தப்பிச்சு, தயவு செஞ்சு அவளை மறந்துரு அப்படின்னும் போது, அப்படியெல்லாம் இல்லக்கா, அவ தான் வந்து என்னை காப்பாத்தினா அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு இதுலயே பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகுது. அதுக்கு அக்கா வந்துட்டு, அந்த பொண்ணை நீ பார்க்கவே கூடாது, இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணை பத்தி நீ பேசுன அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்றதே காட்டுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பையனை வந்துட்டு விற்க முடியாம போயிருக்கோம், எதுக்கு வீணா வச்சுக்கிட்டு இருக்கணும், அவனை கொண்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஹீரோயின் கூட்டி பொண்ணா இருந்திருப்பா இல்லையா, நீங்க எதுக்கு பண்றீங்க, நான் பண்றேன், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அவனுங்க கிட்ட கத்திய வாங்கிட்டு போயிட்டு இவன் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா, இவன் கையில கால்ல எல்லாம் குத்திட்டு தயவு செஞ்சு அப்படியே செத்துட்டா மாதிரி நடி அப்படின்னு சொல்லியிருப்பா. உடனே அவனுங்களும் பரவாயில்ல, நீ வந்துட்டு வேலைக்கே ஆகாம போயிடுவியோன்னு நினைச்சேன், நீ நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா, இவன் கிட்ட வந்து என் பேர் இது, தயவு செஞ்சு வந்து எப்படியாவது இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பி வச்சிருப்பா. மறுநாள் விடிஞ்சதும் விடியாததுமா வேனோட அக்கா இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நேரா ஹீரோயினை பாக்குறதுக்கு வந்துடுறா. ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் வந்து யார் இவ அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்ப வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. இவங்க வந்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளே வந்து ஆட் பிலிம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அதுக்காகலாம் வரல, என் தம்பி கிட்ட இருந்து தள்ளிடு, நீ என் தம்பி பக்கத்திலேயே வரக்கூடாது, அதை ஆன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இவ ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. இல்லைங்க, உங்க தம்பிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் அவனை நான் 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ அவனை 2 வாட்டி தான் பார்த்துருக்க, நீ எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டல, ஆல்மோஸ்ட் என் தம்பியை நீ கொண்டுட்ட, அது எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி நடிக்கிறியா, இல்லைன்னா வந்துட்டு நீ உண்மையாவே மறந்துட்டியான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் தம்பி பக்கத்துல வராத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுது. இங்க அதே நேரத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வேனை போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவ வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிடு, அவ எல்லாத்தையும் மறந்துட்டா, அவ கொஞ்சம் நிம்மதியா வாழணும், இதுக்கப்புறமும் வந்து அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே வேன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அது என்னோட முடிவு, அதை பத்தி நீங்க சொல்லக்கூடாது, நான் அவளை விரும்புறேன், அதை அவளுக்கு நான் தெரியப்படுத்துவேன், அவளை என்ன திரும்பவும் விரும்பவும் வைப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ எதுவுமே பதிலே பேசாம இருக்கான். அப்பதான் வேன் என்ன சொல்றான்னா, அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கொஞ்சமாச்சும் யோசித்து பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் அவளுக்கு திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இதுக்கு பதிலே சொல்ல முடியல. ஹீரோ சும்மா கண்ட மேனிக்கு குடிச்சிட்டு ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறான். என்ன அவன் மரியாதையே இல்லாம பேசிட்டான்டா, நான் அவ்வளவு அளவுக்கு சொல்றேன், ஆனா அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான், அவ பக்கத்துல போகாதனா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றான்.
அடே உண்மையா நீ பண்றது லூஸ் மாதிரி தாண்டா இருக்கு. அதுங்க சின்ன பசங்க, ஏதோ இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஒருத்தர் பிடிச்சதுன்னா நீ தான் அவளை தள்ளிப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. இன்கேஸ் வந்து அவனை பிடிச்சதுன்னா அவன் மனசு மாறிடும், அவன் கூட போயிட போறா. எதுக்கு நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோ இன்னும் மனசு துக்கம் தாங்க முடியாம இன்னும் அதிகமா குடிச்சிடறான். பார்த்தா போனவன் வீட்டுக்கு போகாம நேரா கிளம்பி ஹீரோயின் இருக்கா இல்லையா அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க போனா ஹீரோயின் எதுக்கு நீ இவ்வளவு குடிச்சா அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பிளான் பண்ற அப்படின்னு பார்த்தா ஹீரோ சாம போதையில இருக்கான். எப்படியாவது வந்து இவன் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சு கொடுக்குறா. நீ என்ன வெறுக்கிறியா, என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்திலேயே உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ இல்லை அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்காக என்ன வந்துட்டு நீ லவ் பண்ணவே மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்ணலன்னு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா நீ என்னை வெறுத்துருவ, அது என்னால் தாங்கிக்கவே முடியாது, நீ என்னை வெறுத்துருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக மாத்திரை எடுத்து போட போகிறான். இந்த மாத்திரையை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் புடுங்கின உடனே ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். அதோட ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மறுநாள் காலையில ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பெட்ரூம்ல இருக்காங்களா. அவ்வளவுதான், ஹீரோயின் வேற குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்ற. ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஐயோ எங்க இருக்கோம், என்ன நடந்தது அப்படின்னு பதறான். நைட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சி என்னென்னவோ பண்ணிட்டு இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குற அப்படின்னும் போது தயவு செஞ்சு வாய மூடு, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படுறான். உடனே ஹீரோ என்ன சொல்லிடுறா, கவலைப்படாத ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லிடுறா. மரியாதையா உண்மையை சொல்லி எதுக்காக நீ இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ என்ன பண்ணுறான் ஹீரோ அப்படின்னா இப்போ கூட நான் மாத்திரை போடணும், எனக்கு மாத்திரையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறான். இவங்க 2 பேரும் மாறி மாறி பிடுங்கிட்டே இருக்காங்களா. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வந்துட்டு மாத்திரை போடணுன்ற யோசனை வந்தாவே என்கிட்ட வந்துரு, இனிமே உன்னோட மருந்தா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு அவனையும் மறந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீ என் மேல காதல் வச்சுட்டு இருந்தோம், எதுக்காக இந்த மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறாளா. இப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதாவது வந்து என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களால தான் உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்க, அதுவும் உங்க அப்பாவோட இறப்ப நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்செட் ஆன ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேச விரும்பல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறான். 2-3 நாளா ஹீரோவை போய் பார்த்து பேசவே இல்லை ஹீரோயின், அவளோட ஆபீஸ்லயே தான் இருக்கா. நம்ம வேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா புக்கை எடுத்துட்டு வந்து நிக்கிறான். ஹீரோயின் கிட்ட டைரக்டா சொல்லிடுறான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கல, அது மட்டும் இல்லாம நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், இங்க இருந்து கிளம்பிடு, என்கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி புக்கை எடுத்துட்டு வந்து நிக்காது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவன் விடாம ஹீரோயின் எதிர்க்க பொக்கேவோடய வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே வந்துட்டு கொஞ்சம் பாவம் ஆயிடுது, நம்ம இவனை ரொம்ப ஹர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஆனா பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக இல்ல, நீ வேணா என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணு, உங்க அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க மாடல் தானே, அவங்கள வந்து எனக்கு மாடலா ஒர்க் பண்ண சொல்லு, அதுதானே அவனுக்கு எனக்கு கொடுக்குற சான்ஸ் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க நைட்டு வரைக்கும் வந்து காஃபி குடிச்சு சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சு அவன் வந்து ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு கிளம்புறான் அங்க இருந்து. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ ஒளிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்க போற, வெளியில வா அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறா. இவ ஆல்ரெடி நோட் பண்ணிட்டா போல, நான் அப்ராட்ல இருந்த இத்தனை வருஷமும் வந்துட்டு நீ மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரியே தள்ளி நின்று என்னை வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பி போயிடுவல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் தான் வந்து வேணும்னே உன்னை அவாய்ட் பண்ண, நான் உன்கிட்ட வந்து பேசல, ஏன்னா என்னை நீ மிஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாம என்னோட காதலை நீ ஏத்துக்கணும்ன்றது தான் இப்போ வரைக்கும் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா அது நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ஆனா இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஸோ நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இருக்கமா ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். மறுநாள் காலையில வேனோட அக்கா வந்துடுறாங்க ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஏண்டி என் தம்பி கூட நீ பழகாத அப்படின்னு சொன்னா, நீ என்னன்னா என்னையே வந்து உன் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு சுத்தமா உங்க தம்பி மேல இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா உங்களோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, இதுல என்ன இருக்கு, நம்ம பண்ண போறது பிசினஸ் தானே அப்படின்னு சொல்லும் போது நான் யோசித்து சொல்றேன், நான் நீ சொல்றதுக்கெல்லாம் உடனே ஓகே சொல்ல மாட்டேன் புரியுதா அப்படின்னு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயே குஞ்சி வந்து ஹீரோயினை பார்க்க வரா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஹீரோ வந்து என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டான்,
எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போறது இல்ல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எங்க அப்பாவுக்கு வந்து என் வயித்துல வளர்றது என்னோட லவ்வரோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னையும் வைக்க மாட்டான், இந்த குழந்தையும் வைக்க மாட்டான். ஸோ இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவேன். ஏன்னா உன்னை பத்தியும் ஹீரோ பத்தியும் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோவோட அப்பா தான் வந்து உங்க அப்பா மேல தப்பான பழிய போட்டு உன்னோட குடும்பமே அழியறதுக்கு காரணமா இருந்தாரு. ஹீரோ அதை பத்தின கொஞ்சமும் குற்ற உணர்வே இல்லாம உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் மீடியாவுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப என்ன, நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவ்வளவுதானே? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான், அவன் என்னை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு அது எனக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே நான் ஹீரோவை பிரேக்கப் பண்றேன்றா. ஹீரோயின் வெளியில போறா. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோ பொக்கே ஓடி நின்னுக்கிட்டு இருக்கான். ஆசையா இவன் வர்றதே பெரிய விஷயம். இவனும் ஆசையா பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றானா, நான் என்னோட மைண்டை மாத்திக்கிட்டேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, உன் கூட குடும்பம் நடத்துறதெல்லாம் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ஒண்ணுமே புரியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதனால என்ன பண்றான்னா அவளை ஃபாலோ பண்ணி அவளோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். எதுக்காக என்ன இப்படி வேதனைப்படுத்துற, தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினால அவளோட லவ் அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்க. மறுநாள் காலையில என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் உன்னை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன், ட்ரை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, மற்றபடி உனக்கும் எனக்கும் இனிமே ஒண்ணுமே கிடையாது, ஏன் நம்ம 2 பேரும் பார்த்துக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றது மட்டும் புரியுது, என்னன்னு தான் தெரியல. அந்த டைம்னு பார்த்து வேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். எனக்கு உன் ஞாபகமாவே இருந்தது, அதனாலதான் இந்த வாட்டி ரோஸுக்கு பதில் இந்த ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஹீரோ சும்மா இருக்க மாட்டான். ஹீரோ வந்துட்டு அவளை நோண்டிக்கிட்டே இருக்கான். இந்த வாட்டி ஹீரோயின் என்ன பண்றான்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, எனக்கு உன் மேல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் உன்னை லவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்சா மாதிரி அவனை துரத்தி விட்டுறா. கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கதவை சாத்திட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் அவன் வெளியில வாசல்லையே தான் நின்னுகிட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ கொஞ்சம் கஷ்டமாயிடுறான். இந்த குவின்சி வந்து கொஞ்சம் நல்லவதாங்க. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி நான் ஹீரோயினை மிரட்டினேன் அப்படின்ற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்ப ஹீரோ என்ன பண்றானா, இது பார், உங்க அப்பாக்கு என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவையோ அது எல்லாத்தையும் நான் சைன் பண்ணி தரேன், உன்னோட கல்யாணத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உன்னோட லவர் கூடயே நான் உன்னை சேர்த்தும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறான். ஹீரோயின் வந்து டாக்டரை பாக்குறதுக்கு வரா. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவன் வந்து ட்ரக் அதிகமா எடுத்துக்கிறான், அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இப்படியே அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அது அவனுக்கு உடம்புக்கு கொஞ்சமும் நல்லதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போறதுக்கு போறான். அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோ அங்க வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து எல்லாத்தையும் கேட்டுறான். அதாவது கெஞ்சி தானே உன்கிட்ட பேசினா, அவ உன்னை பிளாக்மெயில் பண்ணதால் தானே பயந்த, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ கவலையப்படாத, நம்மளால அவளுக்கு எதுவும் ஆகாது, அவளாலையும் நமக்கு எதுவும் ஆகாது, நான் இது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. பார்த்தா அதுக்குள்ளேயே வேன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க, யாரும் என்னை பாக்குறதுக்கே வராதிங்க அப்படின்னு கோவமா ஹீரோயின் அங்க இருந்து போறா. வேன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பிடிச்சி சமத்திட்டு திட்டுறான். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ஆனா அவளை விட 10-12 வயசு நீ பெரியவனா இருக்கிற, அவ பின்னாடியே சுத்தி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்க, அவளோட லைஃபை வாழ விடு, நீ வந்து அவளை வளர்த்துன்ற ஒரே காரணத்துக்காக அவ அந்த குற்ற உணர்வுலையும் நன்றி கடன்லையும் உனக்கு லவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டா, அது அவளோட முட்டாள்தனம், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியல, ஆனா நீ தான் இதை எல்லாத்தையும் புரிய வச்சு அவளோட வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்றான். என்னது, என்ன வயசானவன்னு சொல்றியா நீ மவனே, இதுக்கு மேல அவ பின்னாடி நீ சுத்துறத நான் பார்த்தேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது பாத்துக்க அப்படின்னு மிரட்டி விட்டுறா. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட சித்தி. இவங்க வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க. ஹீரோயினை வந்து பாக்கிறதுக்கு வராங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறமாவது நீ நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழணும், நீ நிறைய விஷயத்த மறந்துட்ட, என்ன கூட உனக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு, ஆக்சுவலா நான் தான் உன்னை தத்து எடுத்து வளர்க்க வேண்டியது, உன்னை வந்து வேற யாருக்கும் தத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவே தான் நான் விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மெடிசன் அவன் அதிகமா எடுக்கிறான் இல்லையா, அதனால அவன் வந்துட்டு ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டே இருக்கான், எழுந்துக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா ஃபீல் பண்றா. நான் உன்னை அவாய்ட் பண்ணிருக்கவே கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு.
ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே ஹீரோயின் சடனா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல வந்துட்டு நான் எதையும் தள்ளி போடுறதா இல்ல, நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே பார்த்தா 2 பேரும் போயிட்டு யாருக்குமே சொல்லாம கொள்ளாம ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. கரெக்டா ஹீரோயினை பாக்கிறதுக்காக வேணும் அவங்க அக்காவும் வராங்க. நம்ம ஹீரோவும் பொக்கேவோட வந்து நிக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா யாருக்குமே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது இன்னும் தெரியாது. சரி வாங்க எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. அந்த டைமுக்கு வேன் ஒரு பக்கமும் நம்ம ஹீரோ ஒரு பக்கமும் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை பயங்கரமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கடுப்பாகுது. வேணும்னே பயங்கரமா டீஸ் பண்ற மாதிரி அவளை சாப்பிட கூட விடாம கையை வேற இறுக்கமா பொடிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வந்துட்டு வேன் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். ஹீரோயின் கடுப்பா எழுந்து நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறா. ஹீரோ இங்கேயும் வந்துடுறான். வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, என் பொண்டாட்டி கிட்ட எவன் பேசினாலும் எனக்கு பிடிக்கல, அது மட்டும் இல்லாம நீ என் பொண்டாட்டினே இன்னும் யாருக்கும் தெரியாது, எனக்கு அதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினை தேடிக்கிட்டு அங்க வந்த வேன் இதை பாக்குறானா, ஹீரோ பாக்குறான்னு தெரிஞ்சோ வேணும்னே அவனை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க வந்து வேனோட அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு நீ முட்டாளா இருக்காத, வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் வந்து வீட்டுல தூங்கிடுறா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தூங்கிட்டு இருக்க அவ கையில மோதிரத்தை போட்டு விடுறான். காலையில எழுந்து வந்து பாக்குற அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு யாரோ வராங்க, காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினோட சித்தி தான் வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே செம்ம திட்டுறாங்க. இவனும் இவன் குடும்பமும் தான் காரணம், என் அக்கா வீட்டுக்காரரும் சேர்த்ததுக்கு இவன் கூடியா இருக்க, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படி இப்படின்னு பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு வந்துட்டு பதட்டத்துல மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு அவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து தயவு செஞ்சு நான் இங்கேயே தான் நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், பிளீஸ் பயப்படாதன்னு சொல்றா. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட சித்திக்கிட்ட நான் தனியா பேசணும், எனக்கு இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடு அப்படின்னு கேக்குறான். உடனே இவங்க 2 பேரும் தனியா பேச போறாங்க. அதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க கிட்ட வந்து நான் இத்தனை வருஷமா எங்க கம்பெனில உழைச்சிட்டு இருந்ததுக்கு காரணமே வந்து இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்றதுக்கு தான், இப்பதான் நான் எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட அப்பா அம்மாவை நல்லவங்கன்னு நிரூபிக்கணும், அந்த தப்பு பண்ணது என்னோட ஃபேமிலின்னு சொல்லி நான் நிரூபிக்கணும், அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஹீரோயின் கிட்ட சொன்னா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் அவகிட்ட சொல்லலை, நீங்களும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அவளை நான் உண்மையா காதலிக்கிறேன், என் மனசுல எப்பவும் அவ தான் இருப்பா கடைசி வரைக்குமோ, அவளை நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். அதே நேரத்துக்கு ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க அப்பாக்கு எதிராக இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்றான். அந்த ஆதாரம் எல்லாம் போதிய ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இவ குயின்சி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மீதி எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிடைச்ச ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவோட கேஸ் எல்லாமே வெளியில வந்துடும். அவர் வந்து நிரபராதினும் சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் வந்துட்டு வெக்கேஷன் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டு மட்டும் இல்லாம வேணுமே வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். ஆனா இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவங்க அண்ணன்காரன் ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஹீரோயின் கிட்ட ஓப்பனா கேட்காம ஹீரோயினா சொல்லுவாளோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ட்ரிக்கா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, போகாத அப்படின்னு வார்த்தை சொல்லாம ஹீரோயினுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவையும் போஸ்டையும் போட்டுறான், எல்லாருக்குமே தெரியற மாதிரி. ஆனா இதை பார்த்த ஹீரோயின் வந்து எமோஷனல் ஆயிடுறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. வெக்கேஷன் போன இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் வருது. அங்க போனா ஆக்சிடென்ட்ல இறந்த ஒரு டெட் பாடியை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே வந்து ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே தலை சுத்தி கீழே உட்காந்துடுறான். பார்த்தா ஹீரோயின் பின்னாடி இருந்து குரல் கொடுக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்னு. பார்த்தா 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதறாங்க. இவன் என் பொண்டாட்டி அப்படின்னு கதறான், என் தங்கச்சின்னு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் வந்து இங்க பயங்கரமா ஜாலியா வந்து சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை பத்தி ஹீரோயினோட ஃபேமிலியை பத்தியும் மொத்த நியூஸும் வந்து மீடியால வெளியில வந்துடுச்சு. யார் பண்ணிருப்பான் அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, வேன் இருக்கான் இல்லையா, அவனோட கம்பெனி ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் வந்து இது எல்லாமே வெளியில வந்திருக்கு. அவங்க அக்கா பிடிச்சி செம்ம திட்டுறா. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவானே தெரியல, நம்ம பிசினஸ் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொன்னா, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் அவளை லவ் பண்றேன், அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது, எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அக்கா கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க, தயவு செஞ்சு உன்னை விரும்பாதவளை பத்தி நீ கவலைப்படாத, அவளுக்காக நீ எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா ஹீரோயின் கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறா. ஏன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வழியா இவன் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணதுனால ஹீரோயினோட அப்பா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட கல்லறையை பார்க்கறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஒரு வழியா நல்லபடியா ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்றது மட்டும் இல்லாம குவென்னும் அவளோட லவ்வரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. சோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.